ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா 45 கிராம் எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமே கப்ஸ் மெஷர்மெண்ட்ஸோட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பவுடர் சுகர் 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். டார்க் கோகோ பவுடர் 5 கிராம் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அன்சால்டட் பட்டர் 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர் பண்ணி வச்ச பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை மீடியம் சைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போன எபிசோடில் சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் அந்த ரெசிபி வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய டிப்ஸ் இருக்கும். இனிமேல் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு மெயினாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நான் லேர்ன் பண்ண சில ரெசிபீஸை உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சுகரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது பேட்டர் திக்காக இருக்கும். அதனால் மில்க் ஆட் பண்ணணும். 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கப் கேக் மோல்டில் கப் கேக் லைனர்ஸ் லைன் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஆட் பண்ணால் போதும். எனக்கு 5 கப் கேக்ஸ் கிடச்சிது. சப்போஸ் நீங்கள் சின்ன கப் கேக் லைனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 கப் கேக் கூட வரும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே 180 டிகிரியில் 15லேருந்து 17 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.